வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலோட இந்த வார ப்ரோமோ வந்திருக்கு. அதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் நிலாவை ரெஸ்டாரண்ட்ல பிக்கப் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ராகவ் சொன்னதை வச்சு மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திக்கிட்டு தெரியுறாரு. அவருக்கு புலம்பணும்னு தோண நடேசன் கிட்ட புலம்ப அவர் அப்படியே அப்ஸ்கேண்ட் ஆயிடுறாரு. சோ பூதம் காத்த பொக்கிஷம் மாதிரி அந்த ரகசியம் சோழன் கிட்டேயே இருக்கு. அவரு நார்மலா இல்ல ஏதோ மாதிரி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற நிலா, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோழன் ஒரு கட்டத்துல பர்ஸ்ட் ஆகி ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சு பாக்குறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்க என்னைய பிக்கப் பண்ண வந்ததுல இருந்து நீங்க ஆளே சரியில்லை, என்னதான் காரணம், அங்க என்னதான் நடந்துச்சுன்னு நிலா கேக்குறாங்க. ஏங்க, உங்களை அந்த ராகவ் அவனோட ஆளுன்னு சொல்றாங்க. அந்த டோபோ மண்டையை உங்களுக்கு கொடுத்த வாட்ச ஸ்டேட்டஸ்ல வச்சு ஹார்ட் கிஸ் சிம்பிள்லாம் போட்டிருக்கான் பாருங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல இருந்து எடுத்து வச்ச ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறாரு சோழன். நிலாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நேரா ராகவ் கிட்ட வந்து எனக்கு கொடுத்த வாட்சை என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கீங்க, அதுல ஹார்ட் சிம்பிள் கிஸ் சிம்பிள்னு என்னென்னமோ எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க ராகவ் அதிர்ந்து போய் பாக்குறாரு. ஓகே எனிஹவ், இட்ஸ் a good chance to reveal my heart அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கப்பவே சோழன் கிட்ட ஏன் ஆளுன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களால சோழனுக்கும் எனக்கும் அவ்வளவு பிரச்சனை, அவர் என்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டாருன்னு தெரியுமா அப்படின்னு நிலா ராகவ் கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் டென்ஷனா இருந்த ராகவ் இப்ப கூல் ஆயிடுறாரு. இதுக்கு அவர் கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு அப்படிங்கிறாரு ராகவ். அது வரைக்கும் தான் ஒரு மேரிடுன்னு சொல்லாத நிலா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவரு கோவப்படுவாரு பிகாஸ் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு நிலா உண்மையை சொல்லிட அவ்வளவுதான். ராகவ் மேல இடி மின்னல் எரிமலை எல்லாம் சேர்ந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப நிலா தான் மேரிடுன்ற உண்மையும் சொல்லிடுறாங்க. சோழனுக்கும் அவங்களுக்கு என்ன உறவுன்றதையும் சொல்லிடுறாங்க. இனி ஆபீஸ்ல அவங்களோட பொசிஷன் என்ன, இனி ராகவ் எப்படி பிஹேவ் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.